ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரதாப் டெக் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு பிளாகர் சைட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. நீங்கள் பிளாகர் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த விஷயமும் அந்தளவுக்கு தெரியல, இப்போ தான் நான் பிகினராக இருக்குன்னு நண்பர்கள் உங்களுக்கு பிளாகரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பிளாகரை பற்றி நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு பிளாகர் சைட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான மூணு விஷயம் தாங்க நமக்கு தேவை. ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இமெயில் அட்ரஸ், ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். தென் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர், இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் மொபைல் ஃபோன் இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் இருந்தாவே போதும், நீங்கள் ஒரு பிளாகர் வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ண முடியும். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு bust.blogger.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ண அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நீங்கள் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் எ நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட்டுக்கான டைட்டிலை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட் நேம்னு சொல்லுவாங்களா, flipkart.com, amazon.com, அதே போல் இதில் உங்களுக்கு சப்டொமைன், ஸோ blogspot.com அப்படின்னு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இல்லை நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஏற்கனவே இந்த நேமில் ஒருத்தவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யூனிக்காக ஒரு நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு நேமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இது நமக்கு அவைலபிளாக இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வெப்சைட்கான தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த தீம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அந்த தீமை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கிரேட் பிளாக் அப்படின்னு இருக்குல்ல, கிரேட் பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் வெப்சைட்டுக்கான ஒரு பிளாக் கிரியேட் ஆகிடுச்சு. தென் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கான போஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டொமைன் சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கான ஒரு பிளாகர் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. தென் நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படின்னா வியூஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு போஸ்ட்டோட டைட்டில், நெக்ஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லேபிள் ஆட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக லேபிள் ஆட் பண்ணணும். லேபிள் ஆட் பண்ணால் தான் நீங்கள் ஃபியூச்சரில் ஆட்சன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் லிங்க், நீங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு லிங்க் எப்படி கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் லிங்க் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் பெருமாள் லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.